Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது பேங்கிங் லெவலுக்கான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது வந்து கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கோம். வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக பாருங்க. பிகாஸ் எப்படி வந்து ஒரு டாபிக் இருக்கும் பொழுது அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர்ஸை கம்ப்ளீட்டாக பார்க்கும்பொழுது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ சப்போஸ் வந்து இஃப் யூ ஆர் நியூ டு எனி டாபிக், ஸோ அந்த டாப்பிக்கை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லேர்ன் திங்ஸ். ஓகே, ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் அதில் கொடுத்துருக்க ரூல்ஸ் எல்லாமே வந்து எழுதி வச்சு படிங்க. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து சால்வ் பண்ணும்போது ப்ராக்டிஸ் செஷன்ஸ்ல பண்ணும்பொழுது அதே கொஸ்டின்ஸ் பார்க்கும்பொழுது எக்ஸாம்பிளோட நீங்க ரூல்ஸ் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதே கொஸ்டின் வரும்பொழுது இந்த ரூலை வச்சு யூ வில் பி ஏபிள் டு சால்வ் திங்ஸ். ஓகே, ஸோ அங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். அண்ட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதுனால யூ நீட் டு மெயின்டைன் யோர் டைம். ஓகே, ஸோ எவ்வளோ ஃபாஸ்டா வந்து உங்களால சால்வ் பண்ண முடியுமோ அந்த மெத்தடை வந்து மைண்ட்ல வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ கம்மி பண்றதுன்றது கண்டிப்பா ரொம்ப தேவை. ஓகே, ஸோ கோயிங் இன் டு த செஷன், ஸோ வி ஹேவ் கொஸ்டின்ஸ் ஹியர். ஸோ இங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல நமக்கு எரர் ஸ்பாட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எரர் ஸ்பாட்டிங் வந்து எங்கெல்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் டாபிக் வைஸ் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு டென்சஸ் பேஸ்டா, ப்ரிப்போசிஷன்ஸ் பேஸ்டா, இல்லாட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கன்ஜங்ஷன்ஸ் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, பட் நம்ம பொழுது பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேயா? சம்டைம்ஸ் வந்து பட் நமக்கு வரணும், பட் ஆனால் அந்த இடத்துல ஆண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆண்டு வந்து நம்ம ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற கேஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனாகவும் சபார்டினேட்டிங்கா, இது எல்லாமே வந்து கிளாரிட்டியா வந்து எரர் ஸ்பாட்டிங் பத்தி வந்து இட் இஸ் எக்ஸ்பிளைன். ஸோ do watch all the topic wise videos before you attend the question paper sessions. So உங்களுக்கு இன்னுமே வந்து அந்த particular topicல எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு பெட்டரா தெரியும். ஓகேயா? So I'm going to read the question. The measures are counterproductive and have only to increase crime in the community. Okay, so first வந்து when you glance the particular statement ஃபுல்லாவே ரீட் பண்ணிடுறோம். சரியா? ஸோ இஃப் இன் கேஸ் இஃப் யூ கேன் ஃபைண்ட் த எரர் ஃபைன். ஓகேயா? அதுல பிரச்சனை இல்லை. சப்போஸ் கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரேஸா போகணும். ஸோ இங்கே த மெஷர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த இஸ் அ டெஃபினட் ஆர்டிகல் விச் இஸ் யூஸ்ட். ஸோ அதுக்கு நியர்பைல யூ கேன் யூஸ் நவுன்ஸ். இட் கேன் பி சிங்குலர் ஆர் ஈவன் ப்ளூரல். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு மெஷர்ஸ்ன்றது ப்ளூரல் நவுன் இட்ஸ் கிவன். ஸோ அதனால நமக்கு என்ன வேர்ப் எடுக்கும்? டெஃபினட்டா இட் இஸ் அ ப்ளூரல் வேர்ப் தட் ஹேஸ் டு கம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ்ல நமக்கு எந்த எரரும் இல்லை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஆர் கவுண்டர் ப்ரொடக்டிவா இருக்கு அண்ட் ஹேவ் ஒன்லி டு இன்க்ரீஸ் கிரைம் இன் த கம்யூனிட்டி. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆர் இருக்கு, கவுண்டர் ப்ரொடக்டிவா இருக்குன்றது ஒரு கேஸ், அண்ட் சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டு பக்கமும் ப்ளூரல் வேர்ப்ஸ் வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இங்க ஆர் இருக்கா, அங்க ஹேவ் இருக்கு. புரியுதா? ரெண்டுமே ப்ளூரல் வேர்ப் பிகாஸ் இட்ஸ் இண்டிகேட்டிங் திஸ் மெஷர்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஹேவ் ஒன்லி டு இன்க்ரீஸ், ஒன்லியே அட்வர்ப் தான். ஓகேயா? இந்த டூவும் அட்வர்ப் தான். ஸோ இங்க என்ன சொல்றாங்க? இன்க்ரீஸ் ஆகிற அந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஸோ டூ அப்படின்னா இட் டாக்ஸ் அபவுட் த வாட் இஸ் த குவான்டிட்டி ஆர் அந்த பர்சனை பத்தி நீங்க பேசும்பொழுது அட்வர்பா யூஸ் பண்ணுவீங்க. எப்படின்னா டூ டாக்கட்டிவ் பர்சன்னா அங்க இருக்கிற அட்ஜெக்டிவா அந்த டூ வந்து குவாலிஃபை பண்ணும். சரியா? ஸோ இங்க கொடுக்கும்பொழுது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்றாங்க. ஸோ யூ டோன்ட் நீட் திஸ். ஸோ ஆக்சுவலி த ப்ரிப்போசிஷன் ஹேஸ் டு பி தேர். டூ பக்கத்துல V1 வரும்னு சொல்லுவோம்ல, கிராமட்டிக்கல் ரூல். ஸோ இங்க வந்து நமக்கு இந்த டூ தான் வரும். ஸோ எங்க எரர் இருக்கு? The error is in the third part of the sentence, which is C தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, so let's move to the next question. There is no doubt which radio and television are important means of communication. Okay, so there வந்தாலோ இல்ல here வந்தாலோ subject எங்க இருக்கும்? பின்னால தான் இருக்கும். அப்போ டவுட் இல்லைன்னு சொல்றாங்க, டவுட்ஸ்ன்னு சொல்லல. ஓகே, அப்போ நமக்கு சிங்குலர் வேர்ப் தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் கரெக்டா தான் இருக்கு. அண்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் பத்தி நம்ம பார்த்திருப்போம். சரியா? வாட் ஆர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் who, then which, whose, whom and that. Okay, so all these five are relative pronouns. Where relative pronouns நீங்க யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு relative clause இருக்கும். சரியா? so clauseனா என்ன? நமக்கு dependent clause இருக்கும், independent clause இருக்கும். where subject and verb கண்டிப்பா இருக்கும். தனிச்சு நின்னுச்சுன்னா உங்களுக்கு independentன்னுவீங்க. தனிச்சு நிக்கல அப்படின்னும் பொழுது அந்த sentence அதை dependent சொல்லுவோம். சரியா? so இதை வச்சுதான் நம்ம அந்த பர்டிகுலர் கிளாஸை வீல் கனெக்ட் இட் வித் திஸ் பர்டிகுலர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். சரியா? ஸோ யாரை சொல்றாங்க அதுக்கு முன்னாடி, அந்த முன்னோடியா இருந்தவங்களன்னு ரிலேட் பண்ண ஆன்டிசிடென்ட் அப்படின்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். நான் ஏன் இவ்வளோ கிளாரிட்டியா அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பத்தி பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நமக்கு நாட் ஓன்லி இன் இங்கிலீஷ், ஈவன் இன் ரீசனிங் when you relate to the previous person. ஓகே, ஸோ இந்த பசில் இல்லைன்னா ஏதாவது சால்வ் பண்ணும் பொழுது அந்த who, which இதெல்லாம் வந்து முன்னாடி இருக்க யாரை வந்து இட் இஸ் ரிலேட்டிங் அப்படின்றது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் தான் நமக்கு சொல்லணும். சரியா? ஸோ அதனால ஈவன் திஸ் subject வந்து if you gain knowledge from this, it will be useful for
the other subjects also. So அதனால படிக்கிறத கொஞ்சம் தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? So அதனால சொல்றேன். So அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள ரிலேட் பண்ணும்பொழுது we use relative pronouns. So இது first case. இதுல இப்போ who யூஸ் பண்றாங்க அப்படின்னா they are relating it with a person சொல்லிட்டு சொல்லலாம். So who ன்னும் பொழுது நான் என்ன சொன்னேன்? They are relating it with a person அப்படின்னு சொன்னேன். ஓகேயா? சரி. So next வந்து which அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா it relates with things, animals, sometimes babies கூட நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே. So next whose என்ற கேஸ் வந்து ஒரு பொசசிவ் கேஸ்ல சொல்லலாம். ஓகேயா? ஸோ நார்மலா யார் வந்து அந்த விஷயத்தை பொசஸ் பண்றாங்க, யாருடைய பொருள் அந்த மாதிரி சொல்லும் பொழுது, அடுத்து எடுத்துட்டீங்கன்னா ஹூம்னு சொன்னா பர்சன் தான். ஹூன்னும் பொழுது சப்ஜெக்ட் கேஸ்ல, ஓகே. ஸோ ஹூம்னு சொன்னா ஆப்ஜெக்டிவ் கேஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்ட்டு தட் யூஸ் பண்றீங்கன்னா இட் இஸ் ஃபார் திங்ஸ். பட் சம்டைம்ஸ் நம்ம ஒரு பர்சனோ ஒரு ஆப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? that யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இன்ஃபார்மலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல யூ கேன் யூஸ் ஈவன் that இன் கேஸ் ஆஃப் who அண்ட் which கூட நம்ம மாத்தி யூஸ் பண்ண முடியும். சரியா? ஃபார்மல் பொழுது நம்ம who and which யூஸ் பண்ணுவோம். ஸோ இது அங்கேயுமே ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் இட். பட் தென் இங்க வந்து தெரிஞ்சிச்சுன்னா இதுல வந்து நம்ம கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் சொல்றேன். ஓகே. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட் ஆல்சோ. சரி. ஸோ இங்க கொடுத்துருக்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க? விச்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்னும் பொழுது எக்ஸாக்டா யூ ஆர் ட்ரைங் டு இண்டிகேட் த ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட் ஆர் பர்சன். சரியா? ஸோ விச் யூஸ் பண்றீங்கன்னா இட் இஸ் யூ ஆர் ட்ரைங் டு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ரீவியஸ்லி டோல்ட் பர்சன். சரியா? ஸோ நீங்க வந்து விச் யூஸ் பண்ணும்பொழுது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றீங்கன்னு சொல்றேன். தட்னும் பொழுது முன்னாடி இருக்கிறவங்கள குறிக்கிறோம். ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்லயும் நமக்கு that வரும். ஓகேயா? ஸோ அங்க நம்ம என்ன பண்ணுவோம்? that girl இல்லாட்டி வந்து நம்ம ஏதோ ஒண்ணு தூரமா இருக்கிற பொருளை வந்து காமிச்சு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல அந்த வேர்டை எதுக்கு யூஸ் பண்றோன்றதெல்லாம் நம்ம கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து டவுட் இருக்கு, there is no doubtன்றத சொல்லியிருக்காங்க. எதுல அப்படின்னும் பொழுது நம்ம இண்டிகேட் பண்ணி தான் சொல்றோம். எதுல இண்டிகேட் பண்ணி சொல்றோம்? It has to be that radio and television are important means of communication இருக்கு, எந்த வித சந்தேகமும் இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரியுதா? So you don't have you have error in the second part, which is option 2. சரியா? Okay, so let's move to the next question. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு பின்னாடி அதோட கிராமர் நாலேஜ் இவ்வளோ இருக்கு. சரியா? ஸோ நார்மலாக நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நம்மளால ஈஸியாக வில் பி ஏபிள் டு சால்வ் திங்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னே வந்து எரர் சொல்ல முடியும். என்ன எரர் இருக்கு? நம்ம நார்மலாக ஆர்டிகல்ஸ்ன்னு வரும்பொழுது நமக்கு ரெண்டு விதம் இருக்கும். ஒன்று வந்து டெஃபினட் ஆர்டிகல், இன்னொன்று வந்து இட் இஸ் இன்டெஃபினட் ஆர்டிகல். ரைட்? அப்போ இன்டெஃபினட் ஆர்டிகல்னும் பொழுது இட் இஸ் ஏ அண்ட் an. If it is definite, it is the. Okay. So அப்போ a and an யூஸ் பண்றீங்கன்னா always you have a singular nouns beside that. அப்போ நம்ம பொழுது consonant sounds and you have certain exceptions. Okay. and யூஸ் பண்றீங்க அப்படின்னும் பொழுது you need a vowel word and அதுக்கும் நமக்கு certain exceptions இருக்கு. பட் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம பொழுது vowel word இருக்கு, I இருக்கு. அப்ப எப்படி யூஸ் பண்ணுவீங்க? Obviously it has to be and that has to be used here. Okay. So full படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களால errors கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா do not read the full question in the exam, but while you practice things வீட்ல நீங்க பண்ணும் பொழுது எல்லாத்தையும் செக் பண்ண கத்துக்கோங்க. என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கோங்க. so that என்ன ஆகும்? நமக்கு எக்ஸாம்ல இதே எரர் வரப்போகுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால தான் இந்த கேஸ் சொல்றேன். ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இதுக்கப்புறம் இதுதான் இருக்கும் அப்படின்றத நீங்க இங்க புரிஞ்சுப்பீங்க. சரியா? ஸோ அதனால கம்ப்ளீட்டா ஹேவ் அ கிளான்ஸ் ஆஃப் த சென்டென்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து இமீடியட்டா கிடைக்கும். ஓகே. ஸோ கமிங் டு த வந்துட்டு இட் இஸ் ட்ரைங் டு ஸ்பெசிஃபை சம் ஒன் whom you have spoke before, or நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அது ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னும் போது த சன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த கேஸ்லயும் நீங்க தன்ற ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் நமக்கு நிறைய எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேயா? ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 1 தான் நமக்கு எரர். ஓகே. த பெயிண்டிங் சர்ப்ரைசிங்லி மேட் இட் மோர் வேல்யூபிள் டு கலெக்டர்ஸ். ஓகே. ஒரு அன் இம்பர்ஃபெக்ஷனா இருந்த ஒண்ணு வந்து இந்த பெயிண்டிங்ல என்ன பண்ணிருக்கு? சர்ப்ரைசிங்கா மேட் இட் மோர் வேல்யூபிளா டு த கலெக்டர்ஸ். அது வாங்குறவங்களுக்கு வந்துட்டு இட் மேட் இட் மோர் வேல்யூபிள்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலா வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது தான் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேயா? ஸோ அதனால இம்பர்ஃபெக்ஷனா இருக்கிறது வந்து இட் வாஸ் லைக் பெட்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சர்ப்ரைசிங்கா. ஓகே. ஸோ coming to the next question, the president said that she was an optimistic that an agreement which is to be worked out soon. Okay. So இப்போ நார்மலா வந்து ஒரு சென்டென்ஸ், ஓகே, சென்டென்ஸ் இல்ல ஒரு வேர்ட். இப்போ இந்த ஆப்டிமிஸ்ட், what do you mean by optimistic? It is positive minded, right?
ஸோ இந்த இடத்துல வந்து இதை படிக்கும் பொழுது நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தேன் இல்லைன்னா ஆன் கொடுத்திருந்தேன் சரியா பக்கத்துல சிங்குலர் நவுன்ஸ் வரும்னு கொடுத்திருந்தேன் இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஆன் எடுக்கும்பொழுது இங்க ஆன் இருக்கு ஓன்ற வவல் தான் இருக்கு பட் யூ ஹேவ் ஆப்டிமிஸ்டிக்ன்ற வேர்ட் ஓகே விச் இஸ் வாட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் it is a adjective and you don't have a noun beside that அப்போ ஆனன பொழுது நவுன் தான் தேவை அங்க ஆப்டிமிஸ்டிக்னு கொடுத்திருக்காங்க அப்போ இதே வேர்டை நீங்க வந்துட்டு ஒரு பர்சனையே ரிலேட் பண்ணி எழுதுறீங்கன்னா என்ன நவுனா எழுத முடியும் ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லாட்டி ஆப்டிமிசம் அப்படின்றத பத்தி நீங்க பேசலாம் ஸோ அதுவும் நவுனு தான் நமக்கு ஓகேயா ஸோ அங்க கொடுக்கும் பொழுது அங்க ஆப்டிமிஸ்டிக் அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ த president said that she was an optimist that an agreement which is to be worked out soon சரியா ஸோ பார்த்து அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க யூ ஹாவ் எரர் இன் த செகண்ட் பார்ட் ஆஃப் யுவர் சென்டென்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் Next one is demonstrators have erected barricades across roads that lead to the parliament. Okay. So இங்க வந்து அந்த barricades is like நம்ம ரோட்ல பார்த்திருப்போம்ல எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னும் பொழுது they'll keep barricades where நீங்க வந்து அதுக்கு மீறி போகாம இருக்கிறதுக்காக வச்சிருக்க ஒரு இது ஓகேயா ஸோ அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ சென்டென்ஸ் படிக்கும் பொழுது வாட் இஸ் த மீனிங் பிஹைண்ட் த பர்டிகுலர் வேர்டுன்றதும் நமக்கு தெரியணும் சரியா ஓகே ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் விச் இஸ் ப்ளூரல் ஸோ யூ ஹாவ்ன்ற உங்களுக்கு ஹேவ் ஃபார்ம்ஸ்ல ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ பக்கத்துல யூ நீட் அ V3 ஃபார்ம் ஸோ இங்கேயும் நமக்கு எரர் இல்லை ஸோ வேற இந்த பேரிகார்ட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க எங்க வச்சிருக்காங்க அக்ராஸ் ரோட்ஸ் ஓகே ஸோ நிறைய இருக்குன்னா எல்லா ரோட்ஸ்லயும் வச்சிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அந்த பர்டிகுலர் பேரிகார்ட்ஸ் வந்து இட் லீட் டு த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வை இட் இஸ் லீட்னா ப்ளூரல்ல இருக்கு நிறைய இருக்கிறதுனால லீடுன்னு சொல்றாங்க அப்போ அது வந்து நமக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல்னஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம பார்லிமெண்ட்டுக்கு வழி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்ப என்ன யூஸ் பண்ணிருக்கணும் which lead to the parliament okay so thatக்கும் whichக்கும் ஏன் இப்போ வந்து அங்க அவ்வளோத்தையும் எழுதியிருக்கேன் அப்படின்றது இப்போ புரியும்னு நினைக்கிறேன் ஸோ எப்போ வந்து that யூஸ் பண்றோம் which யூஸ் பண்றோம்ன்றத சென்டென்ஸ் பார்த்து கிளியரா தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ யூ ஹேவ் த எரர் இன் த தேர்ட் பார்ட் which is option 3 okay let's move to the next question so the device automatically disconnects when the engine is switched off okay so இங்க வந்து the device okay automatically disconnects so this is a verb which is a singular verb because you have singular subject here and what is automatically it is an adverb which is qualifying this particular verb so adverb qualifies a verb adjective all parts of speech except a noun and a pronoun okay so அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியணும் அப்போ noun பக்கத்துல adverb வரவே வராது pronoun பக்கத்துல adverb வரவே வராது அப்போ அதுக்கு இத மாதிரி errors கண்டுபிடிக்கலாம் okay so when ன்னு சொன்னா ஒரு டைம் சொல்லவும் நம்ம ரிலேட் பண்ணுவோம் the engine is switched off ன்னு கொடுத்திருக்காங்க இந்த off நம்ம யூஸ் பண்றோம்னா the study of பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்றோம் ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸை பத்தின ஒரு ஸ்டடி ஓகே ஸோ அதை குறித்து பேசுறதுக்கு ஸோ OFF யூஸ் பண்றீங்கன்னா யூ ஆர் டாக்கிங் அபவுட் செப்பரேட்டிங் திங்ஸ் இல்லை ஸ்விட்ச் ஆஃப் பண்றோம் அந்த மோடுக்காக நம்ம சொல்லுவோம் ஸோ விச் இஸ் OFF ஓகே நாட் OF ஸோ இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு மாறிடும் ஸோ எங்கள் ஆப்ஷன் 4ல யூ ஹாவ் த எரர் பார்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் So next question is you cannot swim without some dash of propelling yourself. Okay, so you need a plural noun over there. So அப்போ ஆன்சர்ல நீங்க எடுக்கும் பொழுது learn likely is an adverb. So this can be used as a verb both as adjective also. So where அங்க வந்து நமக்கு ஒரு plural nounனால இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. So what do you mean by means அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராப்பர் கனெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ மீன்ஸ் அப்படின்னும் பொழுது இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாண்ட்ஸ்னா லைக் யூ ஸ்டாண்ட் பை இட் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது யூ அபைட் பை ரூல்ஸ் அந்த இடத்துல நீங்க ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட் யூ கேனாட் ஸ்விம் வித்வுட் சம் மீன்ஸ் ஆஃப் ப்ரிப்பெல்லிங் யுவர் செல்ஃப் ஓகே ஸோ உங்களை நீங்க ப்ரிப்பெல் பண்ணாம யூ கேன் நாட் டூ தட் பர்டிகுலர் ஸ்விம்மிங்ன்ற அந்த ஆக்டிவிட்டியை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க ஸோ ஆப்ஷன் 4 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ த லாட்டரி officials will dash the winning numbers on the weekend. So lottery officials will is a modal verb so you need a base form of verb. Okay so abstains போயிடுச்சு presence போயிடுச்சு announced போயிடுச்சு ஓகேயா so drawn போயிடுச்சு ஓகேயா சரி அப்போ you have only one word which is option 2 which is base form of verb. So இதுல நமக்கு எதுவுமே செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை grammar rule தெரிஞ்சாலே போட முடியும் சரியா so let's move to the next question. Next one, the teacher gives a quiz to dash the knowledge of her students. அப்போ டீச்சர் எதுக்காக குவிஸ் கொடுப்பாங்க அப்படின்றத யோசிச்சுக்கணும் ஸோ 2 பக்கத்துல you need a base form of verb so inquiring views
எதுவுமே பேஸ்ல இல்ல சரியா? இது வந்து நமக்கு சிங்குலரா இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு போட போற வேர்பா இருக்கு. ஸோ இன்குவயரிங் ing ஃபார்ம், tried is V2 ஃபார்ம், inspecting is V4. So obviously it is option 4 which is test. So அது கான்டெக்ஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா teacher gives a quiz to test the knowledge of her students ன்னு சொல்லலாம். புரியுதா? Okay, so let's move to the next question. The rocket was dashed from a space research base. Okay, so rocket was பக்கத்துல V3s V1 INGs அதுக்கப்புறம் adjectives யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமமா இந்த மாதிரி இருக்கும் கொஸ்டின் சொல்றேன். இன்னொன்று வாஸ் பிளஸ் V3லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா பாசிவ்ல இருக்கும் கான்டெக்ஸ்ட்டு சம்டைம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேயா? ஸோ ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன். ஸோ இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கணும் வென் யூர் சால்விங் திங்ஸ். ஸோ அதை வச்சு கூட ஆன்சரை எடுக்க முடியும். சரியா? ஓகே, ஸோ அப்போ ராக்கெட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஃப்ரம் அ ஸ்பேஸ் ரிசர்ச் பேஸ். ஸ்பேஸ் ரிசர்ச் பேஸ்ல இருந்து ஒரு ராக்கெட்டை பண்ணியிருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க? லான்ச் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேர்ட் ஸோ சினோனிம்ல நமக்கு நிறைய விஷயம் அடுத்தடுத்து கொண்டு வராங்கன்னு சொல்லலாம், டெவலப் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ராக்கெட்ன்ற விஷயத்துல என்ன சினோனிம் யூஸ் பண்ணுவீங்க? இட் இஸ் ஆப்வியஸ்லி லான்ச் அண்ட் இட் இஸ் அ V3 ஃபார்ம் தட் கேன் பி யூஸ்ட் ஓவர் தேர். ஓகே, ஸோ கரெக்டா வேர்டை பிக் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். The country has an dash of natural resources. Okay, so an இருக்கு. அப்ப கண்டிப்பா நமக்கு வவல் இல்லாத வேர்ட் வரப்போறது இல்லை, which is lot. so lot நீங்க வந்து நவுனா கூட யூஸ் பண்ணலாம் and anன்றது பக்கத்துல நம்ம நவுன் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, just a moment. ஓகே, சரி. ஸோ அப்போ வந்து லாட் கொடுத்துருக்காங்க. enough, abundance, amounts and ample. so an பொழுது நவுனு. ஸோ இது வந்து எல்ல இருக்கிறதுனால வவல் வேர்ட் கிடையாது. அடுத்து amounts எப்படி எலிமினேட் பண்ணலாம்? which is plural form of noun கொடுத்திருக்காங்க. அப்போ you have three options. அப்போ நம்ம எப்போ வந்து enough யூஸ் பண்ணுவோம்? adverb பார்த்திருப்பீங்கல்ல. ஸோ adverb பார்க்கும்பொழுது ஒரு குவான்டிட்டியை சொல்லும் போது adverb of quantityன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் கண்டிப்பா நவுனா யூஸ் பண்ண மாட்டோம். ample is you're talking about large quantity, adjective-ஆ யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் போயிருச்சு. அப்போ நம்ம நார்மலா நவுன் பொழுது abundantனா இட் இஸ் an adjective. so abundance பொழுது இட்ஸ் a noun. வேற இங்க வந்து singular nouns தான் யூஸ் பண்ண முடியும், which is option 3 will be the right answer. Okay, so next question. Okay, so next question போலாமா? அடுத்து, so I like to dash the beach but only when the weather is nice and sunny. Okay, so you have but here. so but பொழுது positive and negative. so இங்க like பண்ணிருக்காங்க. so ஏதோ ஒரு பாசிட்டிவ் இருக்கு. so weather is nice and sunny. ஓகே, only when. so இருந்தா மட்டும்தான்ற ஒரு கண்டிஷன் போட்டதுனால நீங்க இங்க நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். ஏன்னா பட் யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம பொழுது. ஓகே, so I like to run, I like to escape, I like to visit. ரோம்டுன்னு சொல்ல முடியாது பிகாஸ் 2 பக்கத்துல V1 தேவை. ஓகே, ஸோ டிஸ்அப்பியர். ஸோ பீச்ல எப்படி மாயமா மறைய முடியாது பிகாஸ் இட்ஸ் டாக்கிங் அபவுட் அ பர்சன். சரியா? அப்படி இருக்கும் 5 போயிருச்சு. அப்போ பீச்சுக்கு போய் நடந்தாங்கன்றது வேற. ஒரு ப்ராசஸ் அங்க பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க? நீங்க அந்த பிளேஸுக்கு போக போறீங்கன்னு சொல்லலாம். வேர் மோ ஐ மீன் பாசிபிள் வேர்ட் இஸ் ஆப்ஷன் 3. so I like to visit. எனக்கு அங்க விசிட் பண்ணணும்னு பிடிச்சிருக்கு அந்த பீச்ல. பட் ஒன்லி எப்போன்னு பாத்தீங்கன்னா வெதர் இஸ் நைஸ் அண்ட் சன்னியா இருக்கும்போது, நாட் டியூரிங் ரெய்னி சீசன்ஸ்ன்ற மாதிரி ஷீஸ் ட்ரைங் டு ஸ்பெசிஃபை. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன். so next வந்து we have wrongly spelled. so wrongly spelledக்கு first question எடுத்தோன்னா spellings எல்லாம் செக் பண்ணுங்க. ஓகே, so spellings எல்லாம் செக் பண்ணும்போது எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னும் பொழுது செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? you have to read where நமக்கு inappropriate-ஆ ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கான்னு பார்க்க போறோம். சரியா? எக்ஸாம்லயும் இதான் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் wrongly spelledலயே ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டா செகண்ட் ஸ்டெப்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேயா? ஸோ எடுத்தோன்னா ஃபுல்லா ரீட் பண்றீங்க அப்படின்னும் பொழுது இட் இஸ் ஆஃப் வேஸ்ட். ஓகே, ஸோ வெறும் ஸ்பெல்லிங்கை செக் பண்ணாலே ஆன்சர் தெரியும் பொழுது டைம் கம்மியா எடுக்கும். நமக்கு எக்ஸாம் ஓரியன்டா பார்க்கும் பொழுது எந்த மெத்தட் நமக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்றது தான் we have to pick it. ஓகேயா? சரி. சோ இங்க வந்து unrelenting, next is pressures, affect and health. ஓகேயா? சோ என்ன யூஸ் பண்ண முடியும்? affectனா verb, effectனா noun. so 2 பக்கத்துல affectடும் கரெக்ட்டா தான் இருக்கு according to the context. சரியா? so you don't have any spelling errors. so இங்க ரீட் பண்ணலாம். the unrelenting pressures of the job started to affect her health. ஓகேயா? so அவங்க health affect பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க, which is option 5 will be the right answer. okay, so let's move to the next question. next one, a car accident. okay, so சொன்ன மாதிரியே பண்ணலாம். accident, confined, driver, wheelchair. okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? as confined என்ன spelling? CONF
I-N-E-D. Okay, so அப்போ வந்து car accident has confined the driver to a wheelchair for the rest of his life. So ஏதோ accident நடந்ததுல அவர் ஃபுல்லாவே வீல் சேர்லயே தள்ளி வச்சுட்டாங்கன்ற மாதிரி கன்ஃபைன் பண்ணி விட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஓகே, ஸோ இங்க வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணிருக்கணும். இங்க என் வந்து மிஸ் ஆகுறதுனால யூ ஹாவ் எரர் இன் திஸ் பர்டிகுலர் வேர்ட். ஸோ நம்ம இதை ஃபுல்லா படிக்கிறதுக்கு முன்னாடியே எரரை கண்டுபிடிச்சிட்டோம். நான் வந்து உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக ஃபுல்லா ஒரு வாட்டி ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ செகண்ட் ஆப்ஷன் will be your answer. Next question. Okay, so most students face the financial complication of funding their studies. So what is the spelling of financial? Financial, which is financial complication of funding their studies. So without reading fully, by seeing the bolded part, you can find out the errors. Okay, so இங்க வந்து நமக்கு A ல error இருக்கு. Okay, let's move to the next question. The invention of the wheel was a millstone in the history. Okay, so ஒரு milestone, goal, milestone இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம்ல. So you have certain things where on the desires you're gonna achieve it அப்படின்னு சொல்லலாம். Where இங்க வந்துட்டு invention of the wheel வந்து it was a milestone. It was like a goal where in the history of the world அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து மில்லுன்றது வந்து நம்ம ஒர்க் பண்ற அந்த மில்லுன்னு சொல்லலாம். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? It's a milestone சொல்லலாம். It's like a goal ன்னு சொல்ல முடியும். Where a பக்கத்துல you need a noun and it's milestone தான் கரெக்டானது. So option 3 will be the right answer. Okay, so next question. So after boarding the Fury, the couple decided to sail over to a nearby island. So first எல்லாமே தனித்தனியா பார்த்தா எரரே இல்லை. ஓகேயா? பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போர்டிங் பண்றோம். இப்போ நீங்க பஸ்ல ஏறி போறீங்க, அந்த மாதிரி இதுல வந்து போர்டிங் பண்ணிருக்காங்க. அப்போ ஆனா எதுல பண்ணிருக்காங்க அந்த க்ளூவை தான் நீங்க தேடினாலே எரரை கண்டுபிடிக்கலாம். கான்டெக்ஸ்ட் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு the couple decided to sail. அப்போ சேல்னா அவங்க ஷிப்போ இல்லாட்டி போட்ல எதுலயோ ஒண்ணுல போயிருக்காங்க. ஸோ சேல் ஓவர் டு அ நியர் பை ஐலாண்ட். ஸோ அப்போ அவங்க ஷிப்ல போயிருக்காங்கன்னும் பொழுது இட்ஸ் நாட் ஃபியூரி, இட் இஸ் ஃபெரி. புரியுதா? நம்ம போட் ஆர் ஷிப்க்கு ஃபெரி சொல்லுவோம்ல, ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கான்டெக்ஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஆப்ஷன் 2 will be the right answer. Okay, so let's move to the next question. Next one. So trainees are taught to pay attention to details and to strict for perfection. Okay, so inga error illa, attention illa, details la illa, strict la illa. So first method. Second method பார்க்கும்பொழுது இங்க 2 இருக்கு, details ன்னு கொடுத்திருக்காங்க, to detail and to strict for perfection. Trainees are taught to pay attention to details and to strict for perfection. So இங்க வந்து 2 details, 2 பக்கத்துல sometimes noun use பண்ணலாம். ஓகேயா? so இங்க 2 detail and to restrict for perfection. so C வந்து நமக்கு தப்பா தான் இருக்கு. S நமக்கு போட முடியாது. so option 3 is possible because you have and here. so and யூஸ் பண்ணா coordinating conjunction நம்மளுது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். so அந்த கேஸ் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ஓகே, எதுவும் subordinate மாதிரி யூஸ் பண்ணல. subordinateனா ஒரு dependent clause independent clause சேர்ப்போம். so அந்த மாதிரி எதுவும் இல்ல. and யூஸ் பண்ணும்போது to detail and to restrict for perfection. So for perfection ன்றது common for both the verb. Okay, so next one. Okay, so next we have parajumbles. So parajumbles வரும்பொழுது நம்ம என்ன எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்? pronouns வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். and even conjunctions cannot be an introductory statement. so இதெல்லாம் நம்ம எடுக்கணும். சேம் வேர்ட்ஸை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா சேம் வேர்ட்ஸ் எதுக்குன்னா இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் இதை சொல்றாங்களா அப்படின்ற விஷயங்களுக்காக. ப்ரொனவுன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணதான் சொல்லுவோம். ஏன்னா வந்து ப்ரொனவுன்னா நவுனுக்கு ஈக்குவலண்டான ஒரு வேர்டுன்னு சொல்றோம். அப்போ அந்த நவுன் இருக்கு, அந்த நவுனை திருப்பி சொல்லாம அதே பேரை நம்ம he or she யூஸ் பண்ணுவோம், இல்ல this or that நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் ப்ரொனவுன். ஸோ அதுக்காக தான் ப்ரொனவுன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா. ஸோ மோர் ப்ரிஃபரன்ஸ் இஸ் கிவன் ஃபார் தட் பிகாஸ் அது நிறைய வந்து ஒரு சென்டென்ஸ் நமக்கு இருக்குன்றதுனால சொல்றேன். சரியா? ஓகே, ஸோ தீஸ் ரெபியூக்ஸ். ஓகேயா? ஸோ ஒருத்தவங்கள கண்டனம் பண்ணி பேசுறீங்க or when you're trying to scold people, நீங்க rebuke பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். they are saying that these rebukes. ஓகேயா? அப்ப அதுக்கு முன்னாடி யாரையோ ஸ்கோல் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, ஸோ இந்த இடத்துல these ன்னு சொன்னா these rebukesனா this is what, இது pronoun-ஆ? ஆக்சுவலி தீஸ்ன்றது ப்ரொனவுனா? ஸோ தீஸை வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லலாம்.
ஓகேயா? ஸோ அப்போ இங்க வந்து என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க தான் வந்து கமெண்ட்ல போட போறீங்க. ஸோ தீஸ் ரெபியூக்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இட் இஸ் இட் அ ப்ரொனவுன் ஆர் அ adjectiveன்னு சொல்லுங்க. ஓகே. ஸோ தீஸ் ரெபியூக்ஸ் வேர் எஸ்பெஷலி டியூரிங் childhood where our elders could scold us and warn us against walking barefoot. ஸோ ஸ்லிப்பர்ஸே இல்லாம நீங்க வாக் பண்றீங்கல்ல, ஸோ அதை தான் இங்க பேர்ஃபுட்னு சொல்லியிருக்காங்க. வேர் எஸ்பெஷலா டியூரிங் சைல்ட்ஹுட்ல நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம எல்டர்ஸ்லாம் வந்து நம்மளை திட்டுவாங்க, நம்மளை கண்டிப்பாங்க, வேர் நம்ம வந்து வெறும் கால நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. This word is given here. So among the discovered benefits, the most important one is that the earth's energy can be accessed through your feet, which promotes optimum health. Okay, so இங்க வந்து ஒரு மாதிரி ஜென்ரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. among the discovered அப்ப something is discovered where அந்த டிஸ்கவர் பண்ணத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? among அந்த என்னென்னலாம் பண்ணிருக்காங்களோ அதை ரிலை பண்ணி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். so they would do so because அந்த they யாரு தெரியாது, which is third person pluralல நமக்கு யூஸ் பண்ணிருக்க ஒரு pronoun. okay, would do so because they feared that we could be injured whilst walking barefoot. so அந்த தேன்றது அந்த elders தான், ஏன்னா அவங்க தான் நம்மள திட்டி இருக்காங்க. so whilst walking நம்ம நடக்கும் பொழுது வந்து நமக்கு ஏதாச்சும் வந்து barefoot நடக்கும்போது ஏதாவது disease வந்துரும் அப்படின்ற மாதிரி they have told. okay, so that we could contract on disease or another. so ஏதாவது ஒரு பிரச்சனை வரத சொல்லியிருக்காங்க. so most of us, again you have us, which is objective case. okay, most of us have had a reason or two to have walked barefoot in the past and been rebuked for it. okay, அந்த மாதிரி நடந்து கடைசியில் அவங்கள ரெபியூக் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டாவது வாட்டி இதே வேர்டை நம்ம எங்க பாக்குறோம், இங்க பார்த்த பிறகு இங்க தான் பாக்குறோம். சரியா? சோ அப்போ டிக்கு அப்புறம் ஏ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். சரியா? ஓகே. சோ நெக்ஸ்ட், contrary to their beliefs. அப்போ to theirனா who are they? அப்போ ப்ளூரல்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் பீப்புளை தான் சொல்றாங்க. வேற எல்டர்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, எல்டர்னு கொடுக்கல, வேற யாரையும் வச்சு நமக்கு இங்க பேசல. ஸோ அவங்கள தான் ரிலை பண்ணியிருக்கு இந்த பர்டிகுலர் ப்ரொனவுன். ஸோ வேர் பிலீவ்ஸ் ஆஃப் ஃபியர்ஸ், த ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் ஃபார் சென்ச்சுரிஸ் சயின்ஸ் has discovered the benefits of walking barefoot. அப்போ has discovered the benefits of walking barefoot, where among the discovered benefits. got it? so this is how you have to connect the sentence. okay, so இப்போ இங்க நமக்கு எப்படி போடலாம், rebukes ன்னு வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி அவங்க rebuke எங்க பண்ணிருக்காங்க, டி, வேற அதுக்கப்புறம் ஏ வரும்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் வச்சிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா has discovered. okay, so அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, க்கு அப்புறம் நம்ம பி சொல்ல முடியும், வேர் discovered the benefits of walking barefoot. okay, so அந்த பர்டிகுலர் ஃபேக்ட் எல்லாம் என்னது, ரிமைன்ஸ் தட் சென்ச்சுரிஸ்க்கு இருக்கு, சயின்ஸ் இதெல்லாம் வந்து இதை கொண்டு வந்திருக்கு, அந்த பிலீஃப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்ததை அதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அமங் த டிஸ்கவர்ட். ஸோ இது வந்து ஒரு பேர்ன்னு சொல்லலாம். கரெக்டா? ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து நமக்கு எது வந்து இன்ட்ரோடக்டரியா வர முடியும்? ஸோ சி cannot be an introductory statement, ரைட்டா? ஓகே, ஸோ அப்போ டி என்ன கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் அஸ். ஓகே, ஸோ அஸ்ன்னு ஆப்ஜெக்டிவ் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஜென்ரிக்கா ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ப்ரொனவுன்ஸ் இருக்கு, இங்க இருக்கு, இங்க த டிஸ்கவர்ட் இருக்கு, இங்க தீஸ் ரெபியூக்ஸ். அப்போ விச் கேன் பி த இன்ட்ரோடக்டரின்னு பாத்தீங்கன்னா டி தான் பாசிபிலிட்டி. அப்போ டி பாசிபிலிட்டினா டி அண்ட் ஏ ஒன்னா வந்துருச்சு. ஓகே, அப்போ இந்த சி என்ன சொல்றாங்க, தே குட் டூ சோ பிகாஸ் தே ஃபியர்ட் தட் வி குட் பி இன்ஜர்ட். ஓகே, ஸோ இங்க அந்த சில்ட்ரனை சொல்றாங்க, பேர் ஃபுட்டா நடக்கிற சில்ட்ரன். ஸோ இதை வந்து நீங்க இ அண்ட் பிக்கு அப்புறம் போட முடியாது, ஏன்னா இங்க டோட்டலா வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் டிஸ்கவரிஸ், அந்த பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், எல்டர்ஸ் ரிலை பண்ணி பேசும்பொழுது இந்த இடத்துல தான் வரும், வேர் யூ ஹேவ் திஸ் பர்டிகுலர் பேர் விச் இஸ் இபி. அப்போ நம்ம இங்க சொல்ல முடியும். அப்போ எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் டிஏசிஇபி வில் பி த கரெக்ட் சீக்வென்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நமக்கு என்னது, நமக்கு டி கொடுத்துருக்காங்க, which is option 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் சம்டைம்ஸ் நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல ஆல்பபெட் கொடுத்துருப்பாங்க, சப்போஸ் பி, ஸோ அதுக்கு ப்ரீவியஸா என்ன வந்து உங்களுக்கு சீக்வென்ஸ்ல வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, which is the fifth last sentence, which is B, so option 3 நமக்கு. okay, so next one is third sentence is C, which is third option. okay, next one, which is the second sentence A, which is fourth option, and fourth sentence is E, which is fourth option again. okay, புரிஞ்சுதா? okay, so let's move to the next question. okay, so next நமக்கு comprehension இருக்கு. so comprehension is quite interesting because நமக்கு வந்து நிறைய scoring part அதான், and mandatory question நமக்கு அதுதான். ஓகேயா? so எப்படியும் நம்ம படிச்சுதான் ஆகணும். so
கன்ஃபார்மா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பார்ட்ல காம்ப்ரிஹென்ஷன் இஸ் தேர், வேர் நீங்க காம்ப்ரிஹென்ஷனை ரீட் பண்ணணும் அப்படின்னா டெய்லி 15 மினிட்ஸ் ஆஃப் யோர் டைம் ட்ரை டு இன்வெஸ்ட் இன் ரீடிங். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல சொல்றேன் சரியா, 15 மினிட்ஸ்ன்றது இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து கண்டினியூஸா உங்க மைண்ட் வந்து இட் ஹாஸ் டு பி ஃபோக்கஸ்ட் அப்படின்னும் பொழுது do not take tough comprehensions, try to pick out basic ones which is like ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச கதையா கூட இருக்கட்டும், பட் தெரிஞ்ச கதைனா சும்மா ஒரு வியூ இருக்கிற மாதிரி ஒரு பிக் பண்ணிக்கோங்க ஒரு கதையை, பட் அதோட டெப்த் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி படிங்க. ஓகே, ஸோ பி லிட்டில் ஃபோக்கஸ். ஸோ 15 மினிட்ஸ் கொடுத்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஏதாவது புது வார்த்தை இருந்துச்சுன்னா do not refer the dictionary, try to predict your own answers. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கோங்க இந்த கதை இப்படி இருக்கு, அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்க எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வேர்டை நீங்க ஆப்வியஸா ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது it will be the right answer because you are reading the particular paragraph with full concentration. So கண்டிப்பா predict பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ we're gonna read this because நம்ம கீழே இருக்க questions-ஐ solve பண்ண போறோம் and it is an interesting comprehension too. So you guys read it with me. So playing with your dog may feel like a major stress reliever. Okay, so dog கூட விளையாடுறது it is a stress reliever, but your stress might actually be spreading to your pet. Okay, so dog கூட விளையாடுறது உங்களுக்கு stress buster, ஆனா டாகுக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட பெட்டுக்கு. ஓகே, ஸோ நியூ ஸ்டடி பப்ளிஷ் இன் அகாடமிக் ஜேர்னல். ஓகே, ஸோ ஜேர்னல்ஸ் படிப்போம்ல, ஸோ அதில் ஃபவுண்ட் தட் டாக்ஸ் கேன் பிக் அப் ஆன் தேர் ஓனர்ஸ் ஆங்ஸைட்டி. ஸோ டாக்ஸ் வந்துட்டு நீங்க என்ன மோட்ல இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய ஆங்ஸைட்டிஸ் எல்லாம் இட் பி ஏபிள் டு பிக் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, அண்ட் வைல் திஸ் இஸ் த first known study of this kind to show the synchronization between, okay, so அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த sync, ஓகேயா, between the emotions of pet owners and their pets. okay, so அவங்களுக்கு இருக்கிற அந்த similarity வந்து இதுவும் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. so pet ownersக்கும் அவங்க பெட்டுக்கும் the research may have important effects on way that we interact with our canine pals. okay, canine pals na the person who trains the dogs, அவங்கள தான் அப்படி சொல்றாங்க canine pals. okay, சரி, so இங்க வந்து ஓனருக்கும் அந்த பெட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு போய் அதுகிட்ட விளையாட வேண்டாம், நம்ம ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா அதுகிட்ட கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஸ்டடி. ஓகே, நெக்ஸ்ட் டு access the emotional connection between people and their dogs, researchers in Sweden looked at 58 human dog partnerships and analyzed the hair cortisol concentrations for both parties. okay, so what do you mean by cortisol அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல டவுட் வந்தது. அடுத்ததுலயே பாருங்க, cortisol is a hormone. okay, so released when animals experience stress. so நம்ம ஸ்ட்ரெஸ் அதுக்கு போகும்பொழுது அதோட ஸ்ட்ரெஸ்ஸும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. and while hormones in and of themselves cannot be passed between people or pets, emotions can be contagious. what do you mean by contagious? it is like ஒரு என்ன சொல்றது, ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் லைக் கான்டாக்ட் ஆஃப் பர்சனுக்கு இப்போ நம்மளோட கோவிட் வந்துச்சுல, இட் இஸ் கண்டேஜியஸ் வேர் people to people it was passed. okay, சரி. so as the study found, the humans who experienced long term stress were shown to have similar HCC concentrations as their dogs. so meaning that as our own cortisol levels increase due to anxiety in our lives, we inadvertently, okay, so ஒரு நம்ம கவனமே இல்லாம இருக்கும் பொழுது inadvertently இருக்கும் பொழுது pass those feelings along to our dogs. so நமக்கே தெரியாம inadvertently it just pass on to the dogs ன்னு சொல்றாங்க. so they are definitely better at understanding us than we are at understanding them. so நமக்கு அவங்கள புரியறத காட்டிலும் பெட்ஸுக்கு வந்து நம்மள நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. when your dog sees your display anxiety related habits like என்னது nail biting or pacing, so இது என்ன பண்றோம், அந்த ஸ்பீட் லெவல்ஸ் ஓகேயா கொடுக்குறீங்களா அது, or irritability, they'll likely pick up on and echo your emotions. ஓகேயா, so எக்கோனா என்னது, நம்ம செய்யறது அது பின்னாடி அதே தான் சொல்லும். ஓகே, எக்கோ அடிக்குது நம்ம பொழுது, ஸோ அதே பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் தட்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங். ஓகேயா, ஸோ தேங்க்ஃபுல்லி த ஸ்டடி டிட் நாட் ஸ்டேட் தட் டாக்ஸ் ஹூ சென்ஸ் த ஓனர்ஸ் ஆங்ஸைட்டி வில் ஹேவ் லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸ். ஓகேயா, ஸோ பாருங்க டாக்ஸ்க்கு எப்படி இருக்குன்ட்டு, பட் தட் டசன்ட் மீன் இட்ஸ் அ குட் திங் ஃபார் யுவர் பெட் டு கான்ஸ்டன்ட்லி பி ஆன் எட்ஜ். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் அது சொல்லியிருக்காங்க. ஸோ இன் அடிஷன் டு ட்ரைங் டு பிரிங் யுவர் ஓன் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், லுக் இன் டு டாக்ஸ் ஆங்ஸைட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஸ்பெஷல்
ஸ்பெஷலைஸ்ட் பெட் தெரப்பி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு தெரப்பி கொடுத்து பார்க்கணும். தெர் இஸ் நோ ஒன் surefire treatment for anxious humans and their dogs, but the tangible evidence that pups do indeed pick up on your behaviors and moods will hopefully help all of us become better, calmer pet owners in the future. Okay, so அதுக்கு ப்ராப்பர் தெரப்பிலாம் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு அதுவே நம்மளுக்கு ஹோப்ஃபுல்லா வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி இடத்துலலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பெட்டரா காமரா கொண்டு வரும் அப்படின்றதையும் சொல்றாங்க. புரியுதா? ஸோ நம்ம அதுக்கிட்ட பேசி அது தெரப்பியும் கொடுத்துடணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்க கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் அபவுட் ட்ரூ. ஸோ ட்ரூன்னு வந்துச்சுன்னா கொஸ்டினை பின்னாடி சால்வ் பண்ணணும். ஸ்டார்டிங்ல பாக்கி கொஸ்டினை சால்வ் பண்ணிடணும். ஏன்னா இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் மைட் பி பின்னாடி இருக்க கொஸ்டின்ஸ்ல இருக்கலாம். ஸோ யூ கேன் எலிமினேட் இட். ஸோ இல்லாட்டி கரெக்டா இருந்துச்சுன்னா போட்டுடலாம். ஸோ அந்த டைம் சேவிங்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். ஓகே, பட் நவ் வி ஆர் கோனா சால்வ் இட். ஸோ ட்ரூவா இருக்கிறது எதுன்னு பார்க்கலாம். Playing with pets is only way to keep HCC under control. அந்த cortisol ன்னு பார்த்தோம்ல அது சொல்றாங்க கிடையாது, அதுக்கும் இன்க்ரீஸ் ஆயிரும். So disease pets cause tremendous increase in the stress levels of pet owners. No, actually அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். பெட் ஓனர்ஸ் யூஸ்வலி சஃபர் லெஸ் ஃப்ரம் ஹெல்த் இஷ்யூஸ் தட் தேன் நான் பெட் ஓனர்ஸ். அப்படி எதுவும் சொல்லல. ஓகே, ஸோ here is only one method to treat anxiety in humans. No, so cortisol levels in pets can increase with an increase in cortisol levels of humans due to anxiety, which is option 5 is the right answer. So அந்த ஹார்மோனே கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரிலீவர் அப்படின்னா அதுக்கு சிமிலர் வேர்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. மேக்கர், பேக்கர், டீட், பஸ்டர், கிவர். ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஸ்ட்ரெஸ்ஸை போக வைக்கிறோம். ஸ்ட்ரெஸ் ரிலீவரை சொல்லலாம். சிமிலர்ன்றதுனால ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எக்கோ யோர் எமோஷன்ஸ்னா நம்ம சொல்றத அப்படியே நம்ம பண்றதை அப்படியே அதை எடுத்துக்கோன்னு சொல்லலாம். அதை ரீப்ளேஸ் பண்ணா இமிட்டேட்ஸ் யோர் ஹாப்பினஸ் கிடையாது. திஸ் இஸ் talking about something which is sad. Okay, so feel dejected or become exorbitant. Exorbitant na romba utsaagama irukradha sollalam. Mirror your feelings, help with emotions. So more possibility is option 4 will be the right answer. Okay, next question. So next question namakku. Okay, so which of the following can be said about HCC according to the passage? So they are similar to bacteria and are highly contagious in nature. So idu oru vishayam kuduthirukanga. So they help you stay fit by reducing stress. So இந்த HCC வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க, ஃபிட்டா இருக்க வைக்கும்னு சொல்றாங்க. வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ தே ஹெல்ப் இண்டிகேட் த அக்கரன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இந்த HCC ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றும் பாக்டீரியா ரிலேட் பண்ணியும் நமக்கு பேசல, ஸோ அதுவும் வராது. தே ஹெல்ப் இண்டிகேட் த அக்கரன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பாசிபிள். ஸோ தே ஆர் ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ். நோ, தே கேன் பி ஃபவுண்ட் ஒன்லி இன் ஹியூமன் பீங்ஸ். நோ, ஈவன் டாக்ஸ்க்கும் இருக்குன்னு சொன்னாங்க. டாக்ஸ் தான் மெயினாக ஃபர்ஸ்ட் சொன்னது. இங்கே ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். What can be concluded from the study mentioned in the passage? So new study பண்ணிருந்தாங்களே. So dogs are capable of sensing their owner's anxiety and stress. A is possible. Health issues related to inadequate nutrition and common in both humans and dogs. Nutrition பத்தியே பேசல. அப்ப A வருது, ஆனா வந்து B ஆப்ஷன் கிடையாதுன்னு பொழுது fourth, third. Okay, so you have 1 and 2. Okay, so இங்க A, C இருக்கிறதுனால you have to check C. So only people who can never be anxious can be good dog owners. So option 1 is the right answer. So கரெக்டா அந்த பேசேஜை படிக்கும் பொழுது கேட்டிருந்தா ஆன்சரை ஈஸியா பிக் பண்ணலாம், சர்ச் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன். So what can be inferred? Okay, so what is true about this particular sentence? Okay, so they are definitely better at understanding us than we are at understanding. So dogs தான் நம்மள நல்லா புரிஞ்சுக்கும்னு சொன்னல. So dog owners understand other human better. Dogs are quite good at picking up human emotions. Human beings do not have any knowledge about canyons. அவங்க தானே ட்ரெயினே பண்றாங்க. ஸோ இங்க ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆப்போசிட் ஆஃப் கண்டேஜியஸ்? ஓகே, ஸோ எல்லாருக்கும் என்ன சொல்றது, கான்டாக்ட்ல ஸ்ப்ரெட் ஆகுற ஒரு விஷயத்தை தான் கண்டேஜியஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்ம்ஃபுல் சொல்லியிருக்காங்க. இன்னசென்ட், நன் ஆஃப் தி ஆப்ஷன். பாய்சனஸ், கேட்சிங். ஸோ எதுவுமே வராது. ஓகேயா, ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட்டா எதுவுமே கொடுக்கல. சரியா, ஓகே. ஸோ நவ் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் தி செஷன். கண்டிப்பா செஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.